வணக்க மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம். என்டிஏவில் ஓபிஎஸ் டிடிவி தினகரனா அமித்ஷாவுடன் பேசியது என்ன? அண்ணாமலை கொடுத்த அதிரடி பதில். வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது அமித்ஷா, நட்டா உள்ளிட்டோரெல்லாம் உள்ளரங்கில் பேசிய விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நாங்கள் பொதுவெளியில் பேச முடியாது என்று தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவிப்பது அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஒரு வலிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் என்று கூறிய அண்ணாமலை அவர்கள் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை சந்தித்தது நட்பு ரீதியால் தான் என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது அண்மையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோரை அண்ணாமலை அவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார். இதன் பின் தான் கண்டிப்பாக டெல்லி சென்ற அண்ணாமலை மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் ஜேபி நட்டா ஆகியோரை சந்தித்து தனது ஆலோசனைகளெல்லாம் நடத்தியிருக்கிறார். இதனால்தான் என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை கண்டிப்பாக இணைக்கும் வேலைகளை டெல்லி தலைமையானது அவருக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்திருப்பதாகவும் அண்ணாமலை அவர் தெரிவித்ததாக அரசியல் வியூகமெல்லாம் வகுத்திருக்கிறதா. அதே போலதான் நயினா நாகேந்திரன் மறுபக்கம் என்னவென்றால் சென்னையில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறாராம். இந்த சூழல் கண்டிப்பாக டிசம்பர் 15ஆம் தேதி மத்திய அமைச்சர் அமித்ஷா சென்னை வர உள்ளார். இதனால் விரைவில் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் விரிவாக்கம் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்துகிறதா. அதாவது என்டிஏ கூட்டணியில் பிரிந்து சென்ற ஓபிஎஸ் டிடிவி தினகரனை ஆகியோரை மீண்டும் என்டிஏ கூட்டணியில் சேர்ப்பதான வேலைகளை அமித்ஷா அவர்கள் தனது அசைன்மெண்ட்டாகவும் அண்ணாமலையிடம் கொடுத்திருப்பது என்பதும் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா. இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர் சந்தித்து பேசிய அண்ணாமலை அவர்கள் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை சந்தித்தது நாங்கள் நட்பு ரீதியால்தான் என்றும் டிடிவி தினகரனது சொந்த ஊருக்கு வரும்பொழுது இரவு உனக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன், அதனால் தான் வந்தார். மற்றபடி என்டிஏ கூட்டணியில் யார் இணைய வேண்டும் என்றும் இணையக்கூடாது என்பது தேசிய தலைமைதான் கண்டிப்பாக முடிவெடுக்கும் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி, நயினா நாகேந்திரன் ஆகியோரும் இருக்கிறார்கள். இவர்களே ஆலோசித்து முடிவு செய்வார்கள். என்னை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணியில் வலிமையாக இருக்க வேண்டும் என்பது எனது விருப்பம். இன்னும் சில கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்குள் வராமல் இருக்கிறது. அதாவது தேமுதிக, பாமக போன்ற உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இன்னும் இணையாமல் இருப்பது அரசியல் பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அது மட்டுமின்றி அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த முரணும் இல்லை. அமித்ஷா, நட்டா, நயினா நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கூட்டணி தொடர்பான சரியான நேரத்தில் பேசுவார்கள். என்னுடைய விருப்பத்தை உள்ளரங்கில் கூட்டத்தில் சொல்ல முடியும். இவர்கள் வந்தால் என்ன நடக்கும், வரவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதை சொல்லலாம். ஆனால் முடிவு எடுக்கக்கூடிய இடத்தில் நான் இல்லை என்று அண்ணாமலை அவர்கள் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி அதேபோல் தமிழ்நாட்டில் 3வது அணியாக வெல்ல வேண்டும் என்றால் அது எளிதான விஷயமல்ல. 2வது இடத்தை கண்டிப்பாக கூட விட்டுவிடக்கூடாது என்பதில் தீவிரமாக இருப்பார்கள். கேரளாவில் அப்படி அதிகமாக நடந்திருக்கிறது. 3வது இடத்திலிருந்து 2வது இடத்திற்கு எளிதாக செல்ல முடியாது. அதனால்தான் கிராஸ் ஓட்டில் கூட அதிகம் நடக்கும் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது அண்ணாமலை வைத்துதான் கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் ஒரு திட்டம் தீட்டி வந்ததாக கூறப்படுகிறதாம். அது என்னவென்றால் என்டிஏ கூட்டணியில் கண்டிப்பாக பிரிந்து சென்ற ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் என்டிஏ கூட்டணியில் சேர வைப்பதான அதற்கான அழுத்தங்கள் எல்லாம் அண்ணாமலை அவருக்கு கொடுக்கப்பட்டதாக டெல்லி தலைமை அறிவித்ததாகவும் செய்திகள் பேசப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.